தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மோட்டுப்பட்டி கிராமத்தில் சிலிண்டர் வெடித்து கல்லூரி மாணவி படுகாயமடைந்துள்ளார். ரவி மலர் தம்பதியின் இரண்டாவது மகள் கலையரசி அரசு கல்லூரியில் படித்து வருகிறார். அவர் வீட்டில் சமைத்துவிட்டு சிலிண்டரின் ரெகுலேட்டரை ஆஃப் செய்யாமல் தூங்க சென்றதாக தெரிகிறது. எரிவாயு பரவி திடீரென சிலிண்டர் வெடித்ததால் கலையரசி படுகாயமடைந்தார். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது வீடும் அருகில் உள்ள வீடும் சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் வடசல்பட்டி கூட்ரோடு அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் ஒரு மாணவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதோடு படுகாயமடைந்த மற்றொரு மாணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த பகுதியில் தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதால் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு பிறகு மறியல் கைவிடப்பட்டது. தனியார் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்பவர்கள் இறந்தால் வீட்டின் உரிமையாளர்கள்தான் இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் யோகேஷ் பாபு என்பவரின் வீட்டில் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்தபோது முனுசாமி என்ற மாநகராட்சி ஊழியர் விஷவாயு தாக்கி பலியானார். இந்த விவகாரம் தொடர்பாக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி யோகேஷ் பாபுவுக்கு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து யோகேஷ் பாபு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் உரிய விதிகளின் அடிப்படையில் மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது செல்லும் என உத்தரவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.